எங்களை உங்க வார்த்தைகள் திடப்படுத்தட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளின் சத்தம் எங்களிடத்திற்கு தொனிக்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, விருத்த சேதனம் அடையட்டும் எங்கள் செவிகள். பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. நீ மறைத்து கொண்டு ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. எவ்வளவேனும் ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறதான ஒரு வார்த்தை, ரகசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் ரகசியம் அப்படின்னு சொன்னாலே அது காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஒரு ரகசியத்தை யார் யார் கூட பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமானவங்க கிட்ட மட்டும்தான் ரகசியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். எல்லாரிடத்துலும் ரகசியங்களை சொல்ல முடியாது இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவங்க கிட்ட மாத்திரம் மட்டும்தான் ரகசியங்களை சொல்ல முடியும். அதே போல் பாருங்கள், ஆண்டவர் ரகசியங்களை சொல்கிறார். யாரிடத்திலே சொல்கிறார் என்றால், அவருக்கு பிரியமானவர்களிடத்திலே சொல்லுகிறார். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரிடத்திலும் அவர் ரகசியங்களை அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால், சொல்லிவிட்டு போக மாட்டார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ, அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் இடத்திலே ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். தமக்கு பயப்படுகிற அந்த கூட்டத்திலே ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 25:14 வசனத்தை, 25வது சங்கீதம் 14வது வசனத்தை ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமாம், ரகசியத்தை யார் கூட ஆண்டவர் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், பயந்தவர்கள்கிட்ட மாத்திரம்தான் அவர் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை நமக்கு தெரிவிக்கும் அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறதா? நாம் அவருக்கு பயந்து சில காரியங்களை செய்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனா? ஆபிரகாமுக்கு என்னுடைய காரியங்களை மறைப்பேனா? அவங்ககிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனா? லோத்து பாருங்கள், சோதோம் குமரால இருக்கும்போது அங்கே அழிக்கும்படி ஆண்டவர் சித்தம் கொண்ட உடனே யாருக்கு தெரியப்படுத்துறாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துறாரு. சிநேகிதனோடு பேசுவது போல ஆபிரகாமோடு பேசுகிறார். மோசையை பாருங்க, மோசையுடைய சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், மோசையை குறித்து நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நான் யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் சொப்பனத்திலாவது தரிசனத்திலையாவது தேவன் அவனோடு கூட பேசுவாரா? நான் மோசை கூட நான் எப்படி பேசுகிறேன் தெரியுமா? அப்படியெல்லாம் பேசலை, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். தேவ சாயல் அவன் பார்த்துட்டு இருக்கான். யாருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. பயந்தவர்களிடத்தில் அவர் பேசுவார். ஆண்டவர் பேசுவார். இந்த காலை வேளையிலே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அப்படி ஒரு ரகசியத்தை குறித்து தான், அப்படி ஒரு காரியத்தை குறித்து தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைக்கிறாரு. 1 கொரிந்தியருக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மறைக்கப்பட்டு இருக்குது, ரகசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒன்று இருக்குது, மறைக்கப்பட்ட காரியம், ஒரு ரகசியமான காரியம் ஒன்று இருக்குது. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு பேச போகிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல், பிரதான அப்போஸ்தலன் என்று பார்க்கப்பட்டவர், அநேக நிருபங்களை 13 நிருபங்களுக்கு மேலே எழுதியவர், அவர் சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிற, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம். அன்றைய காலகட்டத்திலே சபையின் ஆரம்ப நாட்கள் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் 40 நாட்கள் இருந்து 50வது நாளிலே அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அழகா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆதி சபை உருவாகுகிறது. ஆதி சபை மேல் வீட்டறையிலே 120 பேர் மத்தியிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ஸ்டார்ட் ஆயிருச்சு சபை. யோவேல் தீர்க்கதரிசியில் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்
மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு சபையோட ஸ்டார்டிங் அங்கே, கடைசி நாளோட ஸ்டார்டிங் அங்கே. அநேகர் நினைக்கிறாங்க கடைசி காலம் இப்போ தான். இல்லை, அது அங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு, அங்கே தொடங்குச்சு. இப்போ அது சிவியராக இருக்குது. கடைசி காலம் அங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்கேயே கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் ஆதி சபை தொடங்கப்பட்ட சபையில் ஊழியம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு பக்கம் எழும்புறாங்க, விருத்த சேதனம் தான் பெருசுன்னு பேசுகிறாங்க. ரோபர் நிருபத்தில் எடுத்து படித்து பாருங்கள், எபிரேயரில் எடுத்து படித்து பாருங்கள் சில காரியங்கள். இப்போ இந்த சமயத்தில் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எதை பற்றி பேசுகிறோன்னு தெரியுமா? நாங்கள் ஏன் ஊழியக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர்கள் எழும்பி ஊழியம் செய்கிறாங்க. சிதறி போனவர்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் படித்து பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் காத்திருங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2ஆம் அதிகாரத்தில் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. போகிற இடத்துல அற்புதம், நடக்கிற இடத்துல அற்புதம், பவுலோட நிழல் பட்ட அற்புதம், கச்சைகளை உருமால்களை போட்ட அற்புதம், பயங்கரமாக சபையில் எழுப்புதல் தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு சலசலப்பு அப்படியே போயிட்டுருக்கு. கொரிந்து சபையில் பயங்கரமான சலசலப்பு காரியங்கள் போயிட்டுருக்கு. அங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரகசியம் இருக்குது பிரியமானவர்களே, ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? அது என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னால், அது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். ஒரு தேவ ஞானம் இருக்குது. அந்த தேவ ஞானத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதற்கு முந்தைய வசனங்களை பாருங்கள். அதற்கு முந்தைய வசனங்கள் 4வது வசனத்திலிருந்து படிக்கிற கவனிங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கே. பலத்தை குறித்து தான் நம்ம ஆராதித்தோம். தேவனுடைய பலத்தை குறித்து தான். அப்போ நம்முடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஞானங்கள் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால், அது நிற்காது. மனுஷனுடைய ஞானத்தில் விசுவாசிக்க முடியுமா? அதாவது நான் விசுவாசிப்பேன், எனக்கு விசுவாசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய ஞானத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்திலலாம் விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்க முடியாது. தேவ பலத்தில் நிற்கணும். தேவ பலத்தில் நிற்கணும். அதாவது அவர் எதை குறித்து சொல்ல வராரு? பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கணும்னா, நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும்னா, இந்த சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா உங்கள் விசுவாசத்தை மனுஷ ஞானத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. மனுஷனுடைய ஞானத்தில் அதை புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அது எப்படி ஒரு மனுஷன் ஸ்திரீ வயிற்றில் பிறப்பார், அவர் ரட்சகரா? அவர் இல்லையே மோசே நியாயப்பிரமாணத்தில் அப்படி இல்லை. நீங்கள் மனுஷன் ஞானத்தில் விசுவாசிக்காதீங்க. பவுல் அங்கே எச்சரித்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் அல்ல. மனுஷ ஞானம் இல்லை, அதில் விசுவாசிக்காதீங்க. நீங்கள் எதில் விசுவாசிங்க அப்படின்னா தேவ பலத்தில் விசுவாசிங்க. அப்படி விசுவாசிக்கிறபடி தான், நீங்கள் அப்படி விசுவாசிக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய பேச்சு, என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. என் வசனம், என்னுடைய பிரசங்கம் மனுஷ ஞானத்தின்படி இல்லை. நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு அப்படி பேச தெரியாது. அப்படி நீ சொல்கிறது யார் தெரியுமா? கமாலியேல் பாதத்தின் அருகே உட்கார்ந்து பயங்கரமான பெரிய, இப்போ இந்த உலகத்தில் எதை சொல்லுவாங்க? ஏல் பல்கலைக்கழகம் சொல்ல முடியுமா? அதை விட ஒரு பெரிய கமாலியேல், பயங்கரமான ஞானவான். கமாலியேல் பாதத்திற்கே நீங்கள் படித்தவங்களா அப்படின்னா பயங்கரமான கணம். அந்த இடத்துல படித்த அந்த ஞானம், அந்த காரியங்கள் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, பவுல் அந்த கமாலியேல் பாதத்தருகே பெற்றுக்கொண்ட ஞானத்தை வச்சுக்கிட்டு, மனுஷனுடைய அந்த சாதுரிய ஞானத்தை வச்சுக்கிட்டெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணல. அந்த மாதிரி எனக்கு காரியம் இல்லை, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க அந்த விசுவாசத்தை நீங்கள் மனுஷனுடைய அந்த ஞானத்தில் நீங்கள் நிற்கணும்னு நினைக்காதீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு அப்படியெல்லாம் வராது. தேவ பலத்தில் நிற்கும்படிக்கு என்னுடைய வசனமும் என்னுடைய பிரசங்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா, சாதுரிய ஞானமாலாம் இல்லை, மனுஷனுடைய அந்த நயவசனம் உள்ளதாலாம் இல்லை, ஆவியினாலும் பலத்தினாலும் இருக்குது. இருந்தாலும் தேர்ந்தவங்களுக்குள்ள நாங்கள் ஞானத்தை தான் பேசுகிறோம். இந்த பிரபஞ்சத்தோட ஞானத்தை நாங்கள் பேசலை, அழிஞ்சு போகிறவைகளாகி இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை நாங்கள் பேசலை. நாங்கள் எதை பேசுகிறோம் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அது உலக தோற்றத்திற்கு முன்னாடி மறைக்கப்படுது. ஆமாம், அது மறைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பார்க்க ஆசையாக இருந்தாங்க. கேட்பாங்க, மனோவா கேட்பார், சிம்சோனோட அப்பா கேட்பார், ஐயோ உங்களை நாங்கள் கனம் பண்ணும்படி நாமம் என்ன, உங்கள் நாமம் என்ன, உங்கள் பேர் என்ன? அதை நீ கேட்பானேன், அதை நீ எதுக்குப்பா கேட்குற? அது அதிசயம் அப்படின்ட்டு போயிடுவார். பாருங்க, கர்த்தருடைய தூதன்
பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் வருதோ அது இயேசு கிறிஸ்து, அது இயேசு கிறிஸ்து. எல்லாமே பார்க்க ஆசைப்படுறாங்க, பரிசுத்தவான்கள் பார்க்க ஆசைப்படுறாங்க. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஈசா எனும் கரெக்டாக அதை வரைக்கும் கேட்ச் பண்ணியாச்சு. ஈசா எனும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு வேர் துளிர் அங்கே தான் வருவார், தெரிஞ்சிருச்சு. அந்த சந்ததி தான் வருவார். கடைசி அந்த காரியத்தை கேட்ச் பண்ணியாச்சு. யூதா வம்சம், யூதா சந்ததி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த நாமம் அறியப்படலை. யாக்கோபு கேட்குறாரு, என்ன பேர்? இல்லை இல்லை, நீ அதை கேட்பானேன். அதிசயம். மனோபாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதிசயம். ஒவ்வொருத்தரும் பார்க்க ஆசையாக இருக்காங்க, பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க, பெரிய காரியம் பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்கப்படலை. ஒரு ரகசியம் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அருமையான ரகசியம். அது அந்த ரகசியம், அந்த காரியத்தை நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். அதை எப்படி தெரியுமா பேசுகிறோம்? நாங்கள் மனுஷ ஞானத்தினால பேசலை, மனுஷ ஞானத்தினால பேசலை. நாங்கள் ஆவியினாலும் வெள்ளத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தேவ வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை நாங்கள் பேசலை. இந்த பிரபஞ்சத்தில் அநேகம் ஞானிகள் இருக்காங்க, கிரேக்க தத்துவ ஞானிகள். அப்போவே பாருங்கள், அரிஸ்டாட்டில் எத்தனை பேர் இல்லை, கிரேக்க தத்துவ ஞானிகள், பிளாட்டோ, நம்மளாம் படிச்சிருப்போம். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள்னால் சாதாரணமான காரியம் இல்லை. கிரேக்க அரசாங்கம் அன்றைய காலகட்டத்திலே அவங்கள ஞானத்தை பார்ப்பாங்க. யூதர்கள் என்னத்தை பார்ப்பாங்க? அடையாளம். அவங்களுக்கு அடையாளம் வேணும். ஐயோ, மோசையின் நியாய பிரமாண சட்டத்தில் அப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, அந்த அடையாளம், இந்த அடையாளம். இவங்க ஞானத்தை பார்ப்பாங்க. கொரிந்தியருக்கு எழுதுவார், இதுக்கு முந்தின அதிகாரம் நான் நினைக்கிறேன். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர் அடையாளத்தை பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. அங்கேயே சொல்லிடுவார், எங்கன ஏசாயா தீர்க்கதரிசி, ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம் தெரியுமா? கன்னிகை கர்ப்பவதியாகிற அடையாளம், பெரிய அடையாளம். இதுவரைக்கும் முழு உலகத்தில் நடக்காத ஒரு அடையாளம், ஒரு அதிசயமான அடையாளம். அதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கன்னிகை கர்ப்பவதியாவா, குமாரனை பெறுவா, இம்மானுவேல்னு பேர் வைப்பா. ஹல்லேலூயா. அது வரைக்கும் வெளிப்பட்டுருச்சு, அது வரைக்கும் காரியம் வெளிப்பட்டுருச்சு. அந்த காரியத்தை தான் உங்களோட நான் பேச போகிறேன், உங்களோட பேச போகிறேன்னு சொல்லிட்டு, மறைக்கப்பட்ட அந்த ஞானம், மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானம், அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள் அறியலையாம். அப்போ அந்த தேவ ஞானம் என்ன? மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் என்ன? இயேசு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? மறைக்கப்பட்ட அந்த ரகசியம், மறைக்கப்பட்ட அந்த காரியம், மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானம் என்னன்னா, கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கொடுத்து எங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தரும் நீதிமான்களுமாக மாற்றி, கண்டிக்கப்படாதவர்களும் நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களுமாய் நிறுத்தி நித்திய ஜீவனை எங்களுக்கு அளிப்பதே அந்த ரகசியமான தேவ ஞானம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம உயர்த்தலாம். அதுதான் அந்த மறைக்கப்பட்ட தேவ ஞானம், அதுதான் அந்த ரகசியம், அதுதான் அந்த பரம ரகசியம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். பவுலுக்கு இங்க ரெவலேஷன் ஓப்பன் ஆயிருச்சு, பவுலுக்கு ஓப்பன் ஆயிருச்சு, பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ரகசியத்தை நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களோட ஞானத்தை நாங்க பேசல. ஆனா இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு தெரியல, ராஜாக்களுக்கு தெரியல, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தெரியல, ஞானமுள்ளவங்களுக்கு தெரியல, கல்விமான்களுக்கு தெரியல. அதனாலதான் ஞானிகளுக்கு மறைச்சாரு ஆண்டவர். பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரு. ஆமா, பேதைகளை, மீன் பிடிக்கிறவங்களை பாருங்க, ஒண்ணுமே இல்லாம வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தவங்களை அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாரு. சொல்றாரு, நான் தான் இயேசு, நான் தான் ரட்சகர், நான் தான். ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்காக மீட்கும் பொருளா வந்தது, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம், அதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அரைஞ்சிட்டாங்க, தெரியல அவங்களுக்கு. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனா தேவன் அவைகளை என்ன தெரியுமா செஞ்சாரு? எங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்திட்டாரு, எங்களுக்கு அதை ஆவியில வெளிப்படுத்திட்டாரு. ஆமா, பாருங்க, இந்த ரகசியம் மிகப்பெரியது. ஏன் இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டேறாங்க? ஏன் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேறாங்க? ஏன் கிறிஸ்தவங்கெல்லாம் பைத்தியம், அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, பொய்ன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே. அந்த ஆவியானவர் இருந்தா மாத்திரம்தான். ஆவியானவர் இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாது பிரியமானவர்களை. எப்படி புரிஞ்சிக்க முடியும்? புரிஞ்சிக்கவே முடியாது. அது ஆவிக்குரிய உலகம், அது அழகானது. ஆவியில வாழ்ற வாழ்க்கை அழகானது. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அது ரொம்ப அழகான வாழ்க்கை, ஆவியில் நடத்தப்படுற வாழ்க்கை. மாம்சத்தில் பார்க்குறவனுக்கு வேடிக்கையாக இருக்கும், கேவலமாக இருக்கும், பைத்தியம், என்ன பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நினைப்பான். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும், இப்படி தான் போகணும். ஆமாம், எரிகோவை தகர்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை
பார்த்து எரிகோவின் ராஜாவும் எரிகோவின் ஜனங்களும் ராகா பேசிய தவிர எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. என்னடா இவங்க 6 நாளும் வர்றாங்க, சுத்துறாங்க, போறாங்க, ஒரு பெட்டியை ஒன்றை தூக்கிட்டு வராங்க, முன்னாடி போகுது, 7வது நாள் வர்றாங்க, அதே மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, பார்க்குறாங்க. இங்கே 7 தடவை சுற்றி ஆர்ப்பரியுங்கன்னு சொல்லும்போது எரிகோ மதில் இடியுது. உலகத்துக்கு பைத்தியம், அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் தெரியுமா? ஆவியினாலே அந்த ரகசியமான தேவ ஞானம், இயேசுவே கிறிஸ்து என்கிற அந்த தேவ ஞானம், அதை அறிந்து கொள்றதுக்கு ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை நமக்கு வேணும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமா, தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவர். அந்த ஆவியில தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். ஒரு மனுஷனுடைய ஆவி இல்லைன்னா அவன் எப்படி மனுஷருக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியர் செய்யும் போது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் ஒருவரும் அவருக்கு மனுஷனை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. இவன் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு தெரியும். ஆமாம், சீசர்களுடைய இருதயத்தை அவர் அறிந்து அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பரிசேயர் சதுசேயருடைய அந்த காரியத்தை அறிந்து மனசில் நினைக்கும் போதே இவர் வெளியில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பயப்படுவாங்க அவங்கெல்லாம். அப்போ பாருங்கள், பயங்கரமாக வல்லமையாக காரியங்கள் இருந்துச்சு. அப்போ மனுஷனுக்குள் இருப்பதே, அப்போ ஒரு மனுஷனோட ஆவி இல்லைன்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிற காரியத்தை ஒருத்தனால புரிஞ்சுக்க முடியாது. மனுஷனா இவன் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருப்பான் இந்த காரியம். அதே போல் ஒப்புமையாக சொல்கிறாரு. அதே போல் அப்படி போல் தேவனுடைய ஆவியையே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவ ஆவி இல்லைன்னா உனக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய அறிஞ்சு கொள்ளவே முடியாது. தேவ ஆவி இல்லைன்னா நீ எப்படி அறிஞ்சு கொள்ளுவ தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்தவைகளை? அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் சகல ரகசியங்களையும் அறிந்திருக்கிற. ரகசியம் வேணுமா? ரகசியத்தை பேசணுமா? அப்பா உங்களோட ரகசியத்தை பேசணுமா? உங்க குடும்பத்தில் நடக்கிற ரகசியமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? உங்க குடும்பங்களை நடக்கிற பின்னாடி வைத்திருக்கிற அந்த எதிர்கால திட்டங்களை ஆபிரகாமுக்கு சொன்னவர், தாவீதுக்கு சொன்னவர், உங்களுக்கும் சொல்லுவார். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க காரியங்களை குறித்து, உங்க குடும்பங்களை குறித்து ஆண்டவர் அழகா, சில பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நடத்திடுவாரு. அந்த ரகசியத்தை பேசணும், அந்த ரகசியத்தை ஆண்டவர்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ள நம்ம போகணும்னா ஆவியில நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியையே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ, அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நாங்களோ இந்த உலகத்தின் ஆவி எங்களுக்குள்ள இல்ல, சிலருக்குள்ள உலகத்தின் ஆவி. இன்றைக்கெல்லாம் ஊழியங்களுக்குள்ள உலகத்தின் ஆவி, ஊழியர்களுக்குள்ள உலகத்தின் ஆவி. பரிசுத்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் எழும்பிருச்சு. கடைசி காலத்தோட மிக முக்கியமான அடையாளம் பாருங்க பிரியமானவர்களே, தங்களுடைய உடைகள் முதல் கொண்டு கவனம் இல்லை. உடைகளில் பாருங்க, பலிபீடத்தில் பயங்கரமான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமூக ஊடகங்கள் ஒன்றும் மறைவானது அல்ல. கள்ள உபதேசங்கள், காரியங்கள், நடை உடை பாருங்க, அவங்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். இன்றைக்கு காரியம் எப்படி இருக்கிறது? ஒரு கூட்டம் பின்னாடி போயிட்டு இருக்கு, வசன அறிவு இல்லாததுனால. பவுல் சொல்றாரு, நாங்கள் உலகத்தின் ஆவி எங்களுக்கு இல்லை, உலகத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தேவன்கிட்ட இருந்து புறப்படுகிற ஆவி எங்களுக்கு இருக்குது. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல், வார்த்தை கூட எங்களுக்கு வேண்டாம். மனுஷனுடைய ஞானம் போதிக்கிற அந்த வார்த்தை கூட எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவ வார்த்தை போதும், தேவனுடைய வார்த்தை போதும். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி, ஆமா எங்களுக்கு அது போதும். இந்த உலகத்தில் நய வசனிப்பு, மனுஷனுடைய ஞானம், இதில் நாங்கள் பேச நாங்கள் விரும்பல. இந்த உலகத்தின் ஞானத்தை நாங்கள் பேச விரும்பல. அதுதான் சொல்லிட்டாரு, எங்களுடைய அந்த பிரசங்க சாதுரியம் இந்த உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் மனுஷ ஞானத்தை, அந்த விசுவாசத்தை நீங்கள் பார்க்கணும், பிடிக்கணும் நாங்கள் நினைக்க மாட்டோம். ஆவியினாலும் பலத்தினாலும் நீங்கள் பிடிச்சுக்கொள்ளணும், அந்த விசுவாசம் தான் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேச மாட்டோம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்கு உரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமாம், அது ரொம்ப அழகானது. இது ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி காட்டுற காரியம். அது வேணும்னா இங்கே ஆவியின் ஆழங்கள் வேணும். ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ளே நம்ம போகணும், அதுக்குள்ளே போகணும். அந்த தேவ ஆவியின் ஆழங்களுக்குள்ளே நம்ம போகணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஜென்ம சுவாபமான ஒரு மனுஷனுக்குள்ள ஜென்ம சுவாபம் இருக்கா? அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி பாருங்க, சில இடத்துல சொல்லி பாருங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்று. சொல்லிட்டாரு பாருங்க, முடிச்சிட்டாரு கடைசியா, பைத்தியங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியங்க, இவங்கெல்லாம் பைத்தியமானவங்க அப்படின்னு சொல்லி.
ஆமா. பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவனுக்கு பைத்தியமா தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானப்படுகிறவைகளால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நிதானிச்சிருவான். ஆனாலும் மற்றொருவனாலும் அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். ஆவிக்குரியவனை எவனுமே டீல் பண்ண முடியாது, ஆராயவே முடியாது. ஆமாம், என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, என்னடா இவங்களுடைய காரியங்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாது. அன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவ ஆவியை பெற்றவங்க மறைப்பொருளானதை ரகசியமானதை வெளிப்படுத்தினாங்க. சில காரியங்களை சொல்ல முடியும், உதாரணங்களை எடுத்துக்கொண்டு வந்தேன், நம்மளுக்கு டைம் இல்லை. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள், யோசேப்பு பார்வோனிடத்தில் சொல்லுவார், சொப்பனம் வந்துருச்சு, சொப்பனத்துக்கு விட தெரியணும், சொப்பனம் வந்துருச்சு. ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நானல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக. மனுஷன் ஞானம் ஒன்றுமே பண்ணாது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம். அதே போல் தானியேல் சொல்லுவார் 2:22 தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். இங்கே யோசேப்பு சொல்லுவாங்க, தேவ ஞானத்தை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மனுஷனையே ஏற்படுத்தலாமே, எகிப்துக்கு அதிகாரியாக இந்த மனுஷனையே ஏற்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவ ஞானம் வேணும். இந்த உலகத்தின் ஞானம் நமக்கு வேண்ட பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் ஞானம் நம்ம இருளிலே ஆழ்த்திவிடும். ஆண்டவர் சொன்னார், புறாவை போல கபடற்றுள்ளாக இருங்க, பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருங்க. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப இந்த உலகத்தின் ஞானத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆமாம், அந்த வழியில் போகிறவங்க பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சிலருக்கெல்லாம் பாருங்கள், ஊழியக்காரங்க பேதைகளாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஆனால் அழகாக நடத்திடுவார். எப்படி நடத்துவார் அப்படின்னே தெரியாது. ரொம்ப அழகாக, உலகத்தில் ஞானம் சுத்தமாக இல்லை. ஒரு பஸ் ஏறி கூட போயிட்டு அவங்களுக்கெல்லாம் வர தெரியாது, அப்படிப்பட்டவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் அழகாக அட்டகாசமாக ஆண்டவர் நடத்திடுவார். ஏன்னா ஆவிக்குரிய அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அப்படியே நடத்திடும், அப்படியே அழகாக நடத்திடும். ஆனால் உலகத்தில் ஜீரோ நாலேஜ், ஒன்றுமே தெரியாது. எவ்வளவு கொடுத்தா என்ன பண்ணலாம், இப்போ இந்த காரியம் என்ன போயிட்டுருக்கு, இப்போ நிலம் என்ன விலைக்கு விற்கிது, தங்கம் என்ன விலைக்கு விற்கிது, ஒன்றுமே தெரியாது. ஜீரோ நாலேஜ் உலகத்தில். ஆனால் ஆவியில் கேட்டு பாருங்கள், அனல் பறக்கும், அனல் தெரிக்கும், அழகாக நடத்திட்டு போயிடுவார். கையை பிடிச்சு, வாமா நான் இருக்கமா, உனக்கு உலகம் தெரியலன்னா என்ன, நான் இருக்கேன். அதுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆளை ஏற்படுத்தி வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பார் ஆண்டவர் அழகா. ஏன்னா பரலோகத்துக்கு வேலை ஜாஸ்தி, இவனுக்கு வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா பரலோகத்தோட திட்டத்துக்குள்ளேயும் இருக்கான். உலகம் தெரியல, அங்கே பரலோகம் ஆளை அனுப்புது. போப்பா கொஞ்சம் அதிகமான பேர், உலகத்தில் ஒன்றுமே தெரியாது, கூட போ. தூதனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏற்பாடு, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான கொஞ்சம் பாதுகாப்பு. போப்பா, ஒரு 2 தூதன் போகிறானா, அவனுக்கு ஒரு 4 தூதன் எக்ஸ்ட்ரா போ. உலகத்தில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அழகாக ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் பாருங்கள், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை நாங்கள் புகழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலக ஞானத்தை அல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகிற ஞானங்கள் அல்ல, அந்த ஞானங்கள் விருதா. இந்த உலகத்தின் ஞானங்கள் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு போதும். ரொம்பலாம் மூழ்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், கூகுள் வந்துச்சு, எல்லாத்துலேயும் கூகுளில் போய் தேடினாங்க. கூகுளில் இதெல்லாம் தேடினீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தடை உத்தரவு இருந்தும் சில காரியங்கள் தேடப்பட்டது. அடுத்தது அதையும் மீறி ChatGPT வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து LKG ஹோம்ஒர்க் கூட அதை பார்த்து எழுதுகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எல்லாம் ChatGPT. எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூகுள் இருக்குது அப்படின்னு சொன்னதை எல்லாம் போயிட்டு இப்போ ChatGPT. அந்தளவுக்கு மனுஷனுடைய ஞானம் போயிருச்சு. AI டெக்னாலஜி எல்லாமே போயிருச்சு. இப்போ சமீபத்தில் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, உலகத்தில் எவ்வளவு ஞானம் பெருகுதோ அந்தளவுக்கு டேஞ்சர். ஆண்டவர் வர நாட்களில் உலகத்தின் அறிவு பெருகும்னு வசனம் சொல்லுகிறது. ஆமாம், வசன பஞ்சம் வரும், உலகத்தில் அறிவு பெருத்து போகும். அங்கே இங்கே ஓடி மனுஷர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு காரியம். தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தொழில்நுட்பத்தில் நிறைய வீடியோஸ் கொட்டி கிடக்கு தான் யூடியூப்பில். அதில் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பூனைகளை வச்சு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வீடியோலாம் போடுறாங்களா. பூனைகள் இது பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ வருதான். அதையெல்லாம் பார்த்து பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதான், மிருகத்தனமான ஒரு காரியம் வருதான் மனசுக்குள்ளே. அந்த மாதிரி காரியத்தை பார்க்க விடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் துணிகரமான பாவத்துக்குள்ளே ஆளாக நேரிடும், மிருகத்தனமான காரியங்கள் போயிடும், பார்க்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அரசாங்க அதிகாரிகள், ஆமாம்,
போலீஸ் அதிகாரிகள் வந்து அறிக்கை விட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிக்கை நேத்து நான் செய்தியில பார்த்தேன். அப்ப இந்த உலகத்தின் ஞானம் பார்த்தீங்களா? அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன் யாரு சொல்லிட்டு போனா? உலகத்துல ஞானத்த பெற்ற அந்த சாலமோன் ஞானி சொல்லிட்டு போனது. அவனுக்கு முன்னாடி இப்படி இல்ல, இனி பின்னாடி பிறக்க போறதும் இல்ல. ஆனா அவன் சொல்லிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா? அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். ஆமா. அந்த காரியங்கள் இன்றைக்கு உலகத்தின் அறிவு நோவுகளுக்குள்ள பாருங்க கொண்டு போயிருச்சு மனுக்குலத்தை. சின்ன சின்ன பிள்ளைங்களுடைய இருதயத்துல காரியங்கள் அப்படி போய்க்கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம எந்த காரியத்தை அறியணுமோ அதை அறிஞ்சுக்கணும். தேவ ரகசியத்தை, தேவ ஞானத்தை, இந்த உலகத்தின் ஞானத்தை தெரிஞ்சு கொள்ளலினா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியமானவர்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்மளை நடத்திடுவார். தேவ ஞானத்தை, வேதத்தின் ரகசியங்களை, காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவ ஞானம், தேவ ரகசியம், தேவ கிருபை இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் ரகசியத்தை யார் கூட ஷேர் பண்ணுவார் அப்படின்னா பயந்தவர்கள் கூட. அந்த காரியத்தை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்திருப்போம். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இருளில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன், மறைவாக இருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற தேவன். என் ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் நான் செய்வேனா? ஒரு காரியத்தை நான் செய்வேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த நேரத்தில் கூட 1 கொரிந்தியர் 2:16 சொல்கிறது, கர்த்தருடைய சிந்தையை யார் அறிஞ்சிருக்கா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவர் நினைச்ச மாதிரி நாம நினைக்க, அவர் இந்த இடத்துல இருந்தால் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி கொள்ள, ஆவியானவருடைய நிறைவிலே நடத்தப்பட, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள, தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள ஆவியானவருக்குள் ஒப்புக் கொடுப்போம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபையை தருகிறவரே, ஆண்டவரை முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஞானத்தை அல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய கண்கள் ஆண்டவரே எங்களுடையதாகட்டும். இந்த உலகத்தின் ஞானம் அது ஆண்டவரே அப்பா மன சோர்வுக்குள்ளே எங்களை கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவரே, அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். ஆனால் நீரோ எங்களுக்கு ஆண்டவரே அறிந்து கொள்ள ஆண்டவரே ஆவியானவருடைய ஆழங்களை அதை அறிந்து கொள்ள முடியாது. அது போயிட்டே இருக்கும். அது புதையலை போல ரகசியம். ஹல்லேலூயா. அதற்குள்ள மூழ்கி முத்தெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மூடிக்கொள்ளுங்க. முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.